நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கட்டு புட்டு புட்டு ஆஞ்சு புட்டு ஆஞ்சு புட்டு கட்டு கட்டு கீரா கட்டு புட்டு புட்டு ஆஞ்சு புட்டு வெட்டு வெட்டு வேற வெட்டு ஓ பப்பையா கட்டு கட்டு கெப்பா கட்டு புட்டு புட்டு சொரா புட்டு தட்டுக்கிச்சு விட்டு கட்டு ஓ பப்பம்மா ஹோய் கார்த்திகா, நல்ல ஒரு எனர்ஜி உள்ள ஒரு பாட்டு. எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் ஆட்டிடியூட் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. எனக்கு ப்ராப்ளம் வந்ததெல்லாம் ஸ்ருதி தான். நிறைய இடத்துல ஸ்ருதி கொஞ்சம் சேராமல் இருந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி ரெண்டாவது பல்லவி லிரிக்ஸ் ஏதோ மறந்துட்டீங்க போல இருக்கு. ஆனால் யாருக்கும் தெரியாத மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க. பட் அது ஓகே, அது பரவாயில்ல. பட் ஸ்ருதி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கார்த்திகா. அது மீதி எல்லாமே நல்லாவே இருந்தது. ஆல் தி பெஸ்ட். கார்த்திகா, சாங் அந்த மூடு ஆட்டிடியூடு எல்லாம் டான்ஸு அந்த டான்சர்ஸோடு இணைந்து வித் ஆர்கெஸ்ட்ரா ரொம்ப நல்லா இருந்தது பெர்ஃபார்மன்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெட்டர்மெண்ட்டுக்கு தான் பார்ப்போம் தவிர நீ நல்லா பாடலை அப்படின்னு சொல்லலை.
அதனால் நீ டோன்ட் வரி, நல்லா பாடிருக்க. ஓகே, கீப் இட் அப். கார்த்திகா வாய்ஸ் வந்து குங்குன்னு டெக்காய்ட் டன் டு சிங் மாதிரி இருக்கு. அண்ணா குட்டி பாப்பா மாதிரி அழுற நீ எதுக்குடா? இதுதான் கொண்ட மஜா. வழுக்கி அது அப்புறம் நம்ம சமாளிக்கிறோம்ல, அதுதான் சமாச்சாரம். ஓகே, கொஞ்சம் ஸ்ருதி போச்சு, பட் ஓகே, ஆல் தி பெஸ்ட் யூ. டோன்ட் வரிடா, டோன்ட் லெட் எனிதிங் கெட் யூ டவுன். ஓகே, ஆல் தி பெஸ்ட் யூ. கார்த்திகா, உனக்கு என்ன ஆகுதுன்னா வாய்ஸ் வந்து இயற்கை ஒரு ஹெவி வாய்ஸ், ஹெவி அண்ட் லோ அண்ட் டார்க். ஸோ அதனால மானிட்டரிங்கில் உனக்கு வந்து ஆக்சுவலி ஸ்ருதி புரியறது கஷ்டமாக இருக்குது கம்பேர்ட் டு அ ஹை தின் பிரைட் வாய்ஸ். ஸோ அதனால ப்ராக்டிஸ், கேட்குற ப்ராக்டிஸ், அதை ஜட்ஜ் பண்ணுற ப்ராக்டிஸ் உனக்கு கொஞ்சம் கூட அதிகமாக பண்ணணும். தட்ஸ் ஆல். ஓகே கார்த்திகா, சூப்பராக பாடினீங்க. நீங்கள் லிரிக்ஸ் மறந்து போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது தான் எங்களுக்கே தெரிஞ்சது நீங்கள் லிரிக்ஸ் மறந்துட்டீங்க. நீங்கள் யாருக்குமே வந்து நீங்கள் லிரிக்ஸ் மறந்தீங்கன்றதே தெரியல. ஓகே, ரொம்ப அழகாக பாடினீங்க, சூப்பராக பாடிருக்கீங்க. ஸோ ஜட்ஜஸ் அவங்களோட ரிசல்ட்ஸ் ஃபைனல்ஸில் சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்னு நம்பிக்கையோட சந்தோஷமாக போய் உட்காந்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.